என்னை சுத்தி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பசங்க சொல்லக்கூடிய காமனான விஷயம், இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே ஒரு கஷ்டமான காரியமா இருக்குப்பா அப்படிங்கறதா. அப்படிப்பட்ட பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. டியர் கைஸ், அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களோட பேஷன்ஸ் லிசனிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் விமன் பெட்டர். வீடியோக்குள்ள போயிடலாமா? நோட்டு பென் எடுத்து ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு பாயிண்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், ரிமெம்பரிங் த ஸ்மால் டீடைல்ஸ். அதாவது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு காஃபில எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு குடிச்சா பிடிக்குமா இல்ல கம்மி சுகர் போட்டு குடிச்சா பிடிக்குமா, அவங்களோட ஃபேவரட் ஸ்நாக் என்ன, கம்ஃபர்ட் ஃபுட் என்ன, ரேண்டமா ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு பொருள் வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் இருக்காது, ஒரு 50-100 ருபீஸ் தான் இருக்கும். அது அவங்களால வாங்கிக்கவும் முடியும். ஆனா நீங்க வாங்கி தர மாட்டீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. சோ அதை ரேண்டமா அவுட் ஆஃப் நோவேர் நீங்க அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்து டெக்ஸ்டிங்னா 1 hour 2 hour இல்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லல. சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பிட்டியா, பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தியா, இன்னைக்கு ஒன் டே எப்படி போச்சு, அன்னைக்கு அவங்களோட ஆபீஸ்ல பிரச்சனைன்னு சொன்னியே எல்லாம் சரியா போச்சா, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் டூயிங் திஸ். அந்த மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட டெக்ஸ்ட்ல கேட்டீங்கன்னா நீங்களும் மணிக்கணக்கா அவங்க கிட்ட டெக்ஸ்ட் பண்ணவும் வேண்டாம். நீங்க டெக்ஸ்ட் பண்ண விஷயங்களை வச்சு அவங்களும் ஹாப்பியா ஃபீல் பண்ணிடுவாங்க. அடுத்து ஆஃபரிங் a hoodie. It's a love language guys. அதாவது வந்துட்டு ரேண்டமா ரோட்ல போற பொண்ணுக்கு போய் ஹுடி ஆஃபர் பண்ணிடாதீங்க, அப்புறம் அடிதான் வாங்குவீங்க. இது வந்து பார்ட்னருக்கு சொல்றேன். லைக் உங்க பார்ட்னருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, அங்க அவங்க ரொம்ப கோல்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜாக்கெட் ஆஃபர் பண்ணீங்கன்னா போதும். அவங்க உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க குளிருது உங்க ஜாக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல சொல்றேன், போக போக எல்லாம் கேட்கதான் செய்வாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்களா அதை ஆஃபர் பண்ணீங்கன்னா they feel really happy about it. அடுத்து noticing them, just not looking at them, noticing them. அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு ஆனிவர்சரிக்கு அவங்களுக்கு ஒரு புடவையோ இல்ல ஒரு சுடிதாரோ வாங்கி கொடுத்துருப்பீங்க. அதை அவங்க போட்டுட்டு வந்து நிக்கும் போது நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணீங்க, இல்ல அவங்க ஒரு ஹேர் கட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா அதை நினைச்சு ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா. ஒரு சில விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆனா உங்ககிட்ட அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, எங்காவது வெளியே போறோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இங்க போலாமா, இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் நீங்க போலாமா, இல்ல இந்த ஊருக்கு வெக்கேஷன் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷன் போலாமான்னு சொல்லிட்டு அதோட அவங்க கிட்ட மொத்த பிளானையும் கொடுத்துட்டு நீங்க வந்து சும்மா உட்கார கூடாது. நீங்களா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்களா பிளான் பண்ணி ஒரு பக்கம் கூட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், அவங்க வந்து அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. she will be on cloud 9. வெக்கேஷன்னா நீங்க வந்து மால்தீவ்ஸ், அந்த மாநில வந்துட்டு சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு இன்டர்நேஷனல் ட்ரிப் அந்த மாதிரி எதுக்குமே எக்ஸ்பென்சிவா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னே நான் சொல்ல வரல. ரொம்ப கம்மியா இந்த பக்கத்துல இருக்க பீச்சுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கூட நீங்களா பிளான் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது. காம்ப்ளிமெண்ட்ஸ்னா சும்மா போயிட்டு யூ ஆர் லுக்கிங் நைஸ் இல்ல வந்து நீ அழகா இருக்க பாக்குறதுக்கு, அதோட நிறுத்தாம கொஞ்சம் டீடைலா வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது. இதெல்லாம் எப்போதும் பண்ணணும்னு சொல்லல, ஒன்ஸ் இன் a while, வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணீங்கன்னா கூட போதும். நீங்க அப்படி ஒரு வாட்டி நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, அவங்க அதை வந்து அந்த வருஷம் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. உங்ககிட்ட மைட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்பாங்க, ஆனா வெளியே ஊர் ஃபுல்லா போய் அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, அன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாங்க, இல்ல அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அப்படி சொன்னாங்க, இன்னைக்கு அவரு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாரு, அந்த மாதிரி வந்துட்டு அதை வந்து ஊர் ஃபுல்லா ஒரு வருஷம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வெறும் ஒரே ஒரு நாள் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட், அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து அவங்க நாள் எப்படி போச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. நீங்க அவங்க கிட்ட அவங்க நாள் எப்படி போச்சுன்னு கேட்டு பாருங்க. வெறும் கேட்டுட்டு நீங்க பாட்டு உங்க உலகத்துல வாழக்கூடாது. கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஆக்சுவலா லிசன் பண்ணி பாருங்க. அவங்க வெளிய உலகத்துல போய் அவ்வளவு சாதிச்சிருப்பாங்க, அவங்களை அவ்வளவு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பண்ற வேலைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சரா இருக்காங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களை வந்து இதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க, அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க உட்காந்து ஆக்சுவலா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அடுத்த பாயிண்ட், ரெஸ்பெக்டிங் பவுண்டரிஸ், த மோஸ்ட் அட்ராக்டிவ் திங். அதாவது வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில பவுண்டரிஸ் இருக்கும், அதை செட் பண்றதுக்காக அவங்களை செல்ஃபிஷ்னு சொல்றது, நீ வந்து உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற அந்த மாதிரிலாம் சொல்லாம அவங்களோட பவுண்டரிஸை கொஞ்சோண்டு ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவங்க எவ்வளவு ஃப்ரீடம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸோ இல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து ஒரு பார்ட்னரை வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே விட மாட்டேங்கிறா, எனக்குன்னு ஒரு டைம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கறதா தான் இருக்கும். நீங்க அவங்களுக்கு அந்த டைமை கொடுத்து பாருங்க, நீங்க அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்து பாருங்க, ஆப்வியஸ்லி அவங்க திருப்பி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த சீரியஸ் விஷயங்கள் எல்லாம் அந்த சைடு வச்சிருவோம். அடுத்து கொஞ்சம் ரொமான்டிக்கான விஷயங்களுக்கு போவோம். பசங்க பண்ற ஒரு சில விஷயம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை பெருசா வெளியே சொல்லவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல
ரோலிங் த ஸ்லீவ்ஸ். இப்ப பசங்க அந்த ஸ்லீவ்ஸை மடிச்சு விடும்போது பார்க்க அவ்வளோ அழகா இருப்பாங்க. உங்க பார்ட்னர் கண்டிப்பா அதை ரசிப்பாங்க. ஆனா உங்ககிட்ட அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. அடுத்து நீங்க வண்டி டிரைவ் பண்ணும்போது ஒரு கான்பிடென்ட்டா, ரேஷ் டிரைவிங் கிடையாது, ஒரு கான்பிடென்ட்டா நீங்க டிரைவ் பண்ணும்போது பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதையும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் உங்ககிட்ட பெருசா வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களை பார்த்து ரசிப்பாங்க. ரேண்டமா ஒரு ஐ லவ் யூ டெக்ஸ்ட் அனுப்பி பாருங்களேன், அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்க ஸ்டொமக்குள்ள பட்டர்ஃப்ளைஸா பறந்துகிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து கொஞ்சம் எமோஷனலான சைடுக்கு போவோம். உங்களுக்கு உங்க பார்ட்னருக்கும் சண்டை வருதுன்னு வைங்களேன், நீங்க வந்துட்டு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா நடந்துக்காம, விட்டு கொடுத்தெல்லாம் போகாம, அந்த மாதிரிலாம் இருக்காம உங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலா உங்களுக்கு எதனால ப்ராப்ளம் அப்படிங்கறத அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கண்டிப்பா அதை புரிஞ்சு அடுத்த டைம் அந்த இஷ்யூ வராம நடந்துக்கதா ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைப்பாங்க, பட் ஆனா கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நிறைய சண்டைகளை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பீயிங் ப்ரொடெக்டிவ், நாட் கண்ட்ரோலிங். போயிட்டு நீ அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, எல்லாம் கண்ட்ரோலிங்கா இல்லாம ப்ரொடெக்டிவா இருக்கிறது. அப்படின்னா என்ன? அவங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் இருக்கும், அதை அவங்கள எடுக்க விடணும். அதுல அவங்க ஏதாவது தப்பு பண்ணா, நான் இருக்கேன் உனக்காக, நீ எதுனாலும் தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்றதா ப்ரொடெக்டிவ். அப்படி ப்ரொடெக்டிவா இருக்கணுமே ஒழிய கண்ட்ரோலிங்கா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரேண்டம் ரீஅஷூரன்ஸ், நீ நல்லா தான் பண்ற. இப்ப அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லைக் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு பிரேக் விட்டுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்ல வீட்லயே ஏதோ ஒண்ணு ரீமாடல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப போயிட்டு உன்னால இது பண்ண முடியாது, நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்றதை விட, பரவாயில்ல நீ பண்ணு, பாத்துக்கலாம், யூ ஆர் டூயிங் கிரேட், நீ இதை சூப்பரா பண்ற, இந்த ஸ்கில் உனக்கு சூப்பரா வரும், நீ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு ஒரு ரீஅஷூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனா வெளியே சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ, ஃபன் கேர்ள் லாஜிக் தட் யூ ஷுட் நோ. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க பார்ட்னர் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க 200% அதை பத்தி கேர் பண்றாங்கன்னா அர்த்தம். உங்ககிட்ட சும்மா தான் அதை கேர் பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மீம் ஷேர் பண்றாங்க அப்படின்னா, ஷேரிங் மீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளர்ட்டிங் இன் 2025. கண்டிப்பா அந்த மீம்ஸ் எல்லாம் மறக்காம பாத்துருங்க. உங்களோட ஹூட்டிய ஷர்ட்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க, அதனாலதான் அதெல்லாம் திருடி வச்சுக்கிறாங்க. சோ தட்ஸ் இட். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும் இல்ல, இதுல ஏதாவது 1-2 விஷயங்கள் நீங்க பண்ணாலே they feel really happy about it. நீங்க கொஞ்சோண்டு எஃபர்ட்ஸ் போட்டாலே அவங்க அதை விட 200% திருப்பி உங்களுக்கு எஃபர்ட்ஸ் போடுவாங்க. எல்லா பசங்களும் அழகா நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டீங்களா? கேர்ள்ஸ், நான் எதையா மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கைஸ், நீங்க எதையா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ் வேற ஏதாவது வேணும்னா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் மோர் சச் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு ஹேஷ்வே.